திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 30 தொகுதிகள் ஒதுக்க திமுக முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 30 தொகுதிகள் ஒதுக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 36 தொகுதிகள் 3 அமைச்சர்கள் வேண்டும் என காங்கிரஸ் கேட்டுள்ள நிலையில் 30 தொகுதிகள் ஒதுக்க உள்ளதாக திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. திமுக எம்பி கனிமொழி காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தலைமையிலான குழுவினருடன் நேற்று பேச்சு நடத்தப்பட்டுள்ள நிலையில் தற்போது 30 தொகுதிகளை திமுக அரசு ஒதுக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், திமுக தரப்பில் காங்கிரசுக்கு 30 தொகுதிகள் ஒதுக்க உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. காங்கிரஸ் தரப்பில் எத்தனை தொகுதிகள் கேட்கப்பட்டது? வணக்கம் ராஜலட்சுமி. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 30 தொகுதிகள் ஒதுக்க திமுக முடிவு செய்திருப்பதாக ஒரு தகவல் வெளியா இருக்குது. 36 தொகுதிகளும் 3 அமைச்சர்கள் வேண்டும் என மீண்டும் முரண்டு பிடிக்கிறதா காங்கிரஸ் ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் அரசியல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் திமுக துணை பொதுச்செயலாளர் எம்பி கனிமொழி மற்றும் காங்கிரஸ் மேட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தலைமையிலான குழுவினருடன் நேற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. பேச்சுவார்த்தையின் போது காங்கிரஸ் சார்பில் 39 தொகுதி 6 அமைச்சர்கள் வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டதாக தெரிகிறது. திமுக சார்பில் 30 தொகுதி வரை கொடுக்க முன்வருவதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து நடந்த பேச்சுவார்த்தையின் இறுதியில் 36 தொகுதிகள் மற்றும் 3 அமைச்சர்கள் என்பதில் காங்கிரஸ் தலைமை உறுதியாக உள்ளதாக கனிமொழியிடம் காங்கிரஸ் தரப்பில் கிரிஷ் சோடங்கர் தெரிவித்ததாக தெரிகிறது. ஏன்னா கடந்த வாரம் கூட கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தி நேற்று சந்தித்து டெல்லியில் ஆலோசனை மேற்கொண்டது கூட பார்க்க முடிந்தது. இந்த பெரும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கை என்பது காங்கிரஸ் எழுப்பியிருக்கிறது. அதை திமுக தருமா இதுவரைக்கும் மாநில அரசு குறித்ததாக வரவில்லை. குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியும் அது போன்ற சூழ்நிலை. பட் காங்கிரசுக்கு இந்த அளவு கொடுக்க வேண்டும் என ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் திமுகவுடன் தொடர்ந்து கோரிக்கையானது எழுந்திருக்கிறது. திமுக ஆட்சி அதிகார பங்கு கொடுக்குமா என்ற கேள்வி எழுந்த இதை கோரிக்கை வைத்திருப்பதாக தகவல். 36 தொகுதி மற்றும் 3 அமைச்சர்கள் என்பதில் காங்கிரஸ் தலைமை உறுதியாக இருப்பதாக தெரிகிறது. இது மிக முக்கிய செய்தியாக திமுக அதை ஒதுக்குமா அல்லது காங்கிரஸ் திமுக கூட்டணி நீடிக்குமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ராஜலட்சுமி, நௌஷாத், இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போது வெளியாக வாய்ப்பு இருக்கிறது? இன்னும் பேச்சுவார்த்தை தொடர்கிறதா? குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தை என்பது மறைமுகமாக நடைபெற்றிருக்கிறது. அதனால தமிழக பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் சென்னையில் இருந்து பல்வேறு நிலைகள்ல ரகசிய கூட்டத்தை நடத்தி வருகிறார். என்றால் காங்கிரசுடைய அலுவலகத்தை தவிர்த்து தனியார் விடுதியில இந்த ஆலோசனை நடைபெறுவாங்க. மூத்த நிர்வாகிகளிடம் இந்த ஆலோசனை மேற்கொண்டார். நேற்றைய முன்தினம் தனியார் விடுதியில் நடைபெற்றது. அதற்கு பிறகு நேற்று காமராஜரங்கில் அந்த ஆலோசனை மேற்கொண்டனர். அடுத்தடுத்து திமுக மூத்த நிர்வாகிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் இந்த ஆலோசனை பிறகு திமுக தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவாளருக்கு அழைக்கும் பொழுது அந்த அழைப்புக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, நௌஷாத், காங்கிரஸ் தரப்புல கிரிஷ் சோடங்கர் அவரை தவிர்த்து வேறு யாரெல்லாம் இந்த பேச்சுவார்த்தையில மறைமுக பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாங்கன்ற தகவல் வெளியாகி இருக்கா? அதாவது மிக முக்கியமாக தமிழக தேர்தல் பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் மட்டுமே இருக்கிறார். அவர் தலைமையில தான் அந்த குழுவானது அமைக்கப்பட்டது. அதாவது இந்த குழுல மிக முக்கியமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வகுந்தகை மற்றும் முன்னாள் தலைவர்கள் உள்ளிட்டோர் இந்த குழுவாக இருக்கிறார்கள். இந்த குழு தான் அவருடன் பேச்சுவார்கள். மிக முக்கியமாக இரண்டாம் கட்ட தலைவர் குறிப்பாக இந்த கூட்டணி என்பது தவிர்த்து தாவேக்காவோட சென்று விடலாம் என்ற கோரிக்கையும் வைக்கிறார்கள். இருந்த போதிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது நீள வேண்டும் என்று அது அதிகாரத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. தாவேக்கா நம்பி போகக்கூடாது என்ற கருத்தையும் பதிவுகிறார்கள். தாவேக்கா தரப்பு அதிக இடங்களை தர காத்திருப்பதாக தகவலியாக இருக்கிறது. இந்த போதிலும் திமுக கூட்டணியை காங்கிரஸ் கூட்டணி நீடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து இந்த பேச்சு நடைபெற்றுவதாகவும் அதுவும் அதிகாரத்தில் பங்கு 3 அமைச்சர் வேண்டும் என மீண்டும் காங்கிரஸ் கேட்பது திமுக என்பது தருமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ராஜலட்சுமி, நௌஷாத், திமுக தரப்புல காங்கிரஸ் தரப்பில் இவ்வளவு நிபந்தனைகள் வைக்க முக்கிய காரணம் என்ன? மிக முக்கியமாக இது நிபந்தனையை தாண்டி குறிப்பாக காங்கிரசுடைய மூத்த நிர்வாகிகள் கடந்த கால பதிவு செய்த கருத்தை பார்க்க வேண்டும். என்றால் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது. பாஜக எப்படி மற்ற மாநிலங்களில் ஒரு சூட்சமத்தை கையாண்டு ஆட்சியிலும் அதிகாரத்தையும் கைப்பற்றி அது தன் வரிசைப்படுத்தினார்களோ அதே ஸ்ட்ராட்டஜியை காங்கிரசும் தொடர்பான ஒரு கேள்வியானது எழுந்திருக்குது. மகாராஷ்டிராவிடம் பீகாரிடம் பல இடங்களில் துணை முதல்வராக பாஜக சேர்ந்த நபர்கள் இருக்கிறார்கள். அதே போல இந்த கூட்டணி இருக்கும் பட்சத்தில் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற சூழ்நிலையில் அவர்கள் தீவிரமா இருப்பதாக தகவலையா இருக்கிறது. அதே ஸ்ட்ராட்டஜி தான் காங்கிரசும் போகுது. ஆனால் திமுக அதை ஒத்துக்கொள்ளுமா? இதுவரைக்கும் அதிகாரத்தில் பங்கு என்பது கொடுத்ததில்லை, அதை கொடுக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. என்றால் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி வரும்பொழுது மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு
குறிப்பா திமுக சேர்ந்தவங்களுக்கு அமைச்சரவையில் இடம்பெற்றது கூட பார்க்க முடிந்தால் மாநில கூட்டணியில் இருக்கும்போது இதையே அமைச்சர் தரமாட்டீர்கள் என்ற கேள்வியும் திமுக நிர்வாகிகள் கேள்வி இருக்கிறார்கள். இருந்த போதிலும் இதில் 3 அமைச்சர் வேண்டும் என்பதில் பிடிவாதமாக காங்கிரஸ் இருப்பதாக தகவல் வெளியாகிறது. இதுக்கு திமுக தலைமை ஒற்றுக்கொள்ளுமா அல்லது தேர்தலுக்கு பிறகு தொடர்பாக விவாதிக்கலாம் என்ற கேள்வி முன்னிற்பார்களா என்ற ஒரு தகவல் ஒரு விவாதம் எழுந்திருக்கிறது ராஜலட்சுமி. நௌஷாத், காங்கிரஸ் தரப்புல இத்தனை நிபந்தனைகள் வைக்கப்படுகிறது. இது தாவேகாவுடன் இணைவதற்கான ஒரு வாய்ப்பா இருப்பதா பார்க்கலாமா? அதாவது தாவேகா பொறுத்த வரைக்கும் அதாவது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரசுக்கு 75 80 இடங்கள் கொடுப்பதாகவும் ஒரு ஏற்கனவே விஜய் தரப்பில் இருந்து அவரை கூட்டணிக்கு வர வேண்டும் என பல முறை அழைத்திருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. அதற்கு ஏற்ற போதுதான் மிக முக்கியமாக பல்வேறு இடங்கள்ல காங்கிரசுக்கு ஆதரவாக தாவேகா தலைவர்கள் பேசி வருவது கூட பார்க்க முடிகிறது. அந்த இடத்தில் பார்க்கும்பொழுது தாவேகா மூலம் பேசினாலும் கூட ஆனால் புதுசாக வந்த கட்சி மிக முக்கியமாக குறிப்பாக தாவேகா ஆட்சி அமைக்குமா, விஜய் முதல்வர் ஆவாரா என்ற ஒரு கேள்வியானது இருந்திருக்கிறது. புதிய கட்சி இந்த தேர்தல் எதிர்கொள்கிறது. ஆனால் தாவேகாவோட சேர்ந்தால் குறிப்பாக இளைய தலைமுறை வாக்குகள் இருக்கிறது. நிச்சயம் விஜய் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக சில நம்பினாலும் கூட காங்கிரஸ் நம்பி செல்லுமா என்ற கேள்வி. கடந்த முறை தாவேகா தலைவர் கரூர் விவகாரத்தில் கூட பாதிக்கப்பட்ட போது மிக முக்கியமாக அவருக்கு தொடர்பு கொண்டு ஆறுதல் சொன்ன முதல் நபர் ராகுல் காந்தியா இருக்கிறார். அதே போல கட்சி ஆரம்பிக்கும் போது கூட மறைமுகமாக ராகுல் காந்தி சந்தித்து பேசியதாக ஒரு தகவலானது வெளியானது. இந்த நிலையில்தான் அந்த கூட்டணிக்கு வர விரும்புவதாக கேள்வி இருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத். திமுக சார்பில் காங்கிரசுக்கு 30 தொகுதிகள் கொடுக்க முன்வந்துள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 36 தொகுதிகள் 3 அமைச்சர்கள் வேண்டும் என காங்கிரஸ் தரப்பில் கேட்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் 30 தொகுதிகளை ஒதுக்க திமுக முன்வந்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. காங்கிரஸ் சார்பில் 36 தொகுதிகள் 3 அமைச்சர்கள் வேண்டும் என அவர்கள் தரப்பில் கேட்கப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ள நிலையில் திமுக சார்பில் 30 தொகுதிகள் வரை கொடுக்க முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 36 தொகுதிகள் மற்றும் 3 அமைச்சர்கள் வேண்டும் என்பதில் காங்கிரஸ் தலைமை உறுதியாக இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ள நிலையில் திமுக சார்பில் 30 தொகுதிகளை காங்கிரசுக்கு கொடுக்க முன்வந்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. கனிமொழியிடம் காங்கிரஸ் தரப்பில் கிறிஸ் சோடங்கர் தெரிவித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வரும் நிலையில் திமுக காங்கிரஸ் எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் திமுக சார்பில் 30 தொகுதிகள் கொடுக்க முன்வந்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது.